இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு முழக்கத்தோடு இப்போ வந்து போயிட்டு தொண்டர்கள சந்திக்கிறீங்க. உறுப்பினர் சேர்க்கையா திமுகவுல? ஆமா. அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எதற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு? அதுவும் தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி கூட போய் சந்திப்பேன். எல்லாரும் வாங்க பிஜேபியால நம்ம நாட்டுக்கு ஆபத்து வருதுன்றீங்க. இது இந்த இந்த ஸ்லோகன் இப்போ தேவையா? இது 26 சட்டமன்ற தேர்தல். ஆமா தானே? ஆமா. உங்களுக்கான தேர்தல். நீங்க என்ன இந்த 4 1/2 வருஷத்துல செஞ்சீங்க அப்படின்னு அத சொல்லி தானே போய் ஓட்டு கேட்கணும், உறுப்பினர் சேர்க்கணும். பிஜேபியால ஆபத்து எல்லாரும் வாங்க, ஒண்ணா வாங்கன்னு ஓட்டு கேட்கிறீங்களே. நம் மண்ணையும், நம் இனத்தையும் காப்பாற்ற உருவாக்கப்பட்டது தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு. பிஜேபிய எதிரியா ஏன் கட்டமைச்சே ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இப்படி கேட்கிற மாதேஷ் அவர்களுக்கு தமிழ் மொழிக்கு ம ஒன்றிய பாஜகவால் கொடுக்கப்பட்ட நிதி என்ன? ம். 113 கோடி. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க? 2500 கோடி. இதுல பாரபட்சம் பார்க்கிற ஒன்றிய அரச எங்க இங்க இருக்கிற தமிழக மக்கள் கிட்ட நாங்க எடுத்துட்டு போறோம். இங்க பாருங்க பாரபட்சம் காட்டுறாங்க. ம். கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்றாங்க. இன்னைக்கு கீழடி அகழாய்வு எங்க தமிழ் மொழி பெருமையா வளர்ச்சி அடைஞ்சிருமோன்றது அதை முடக்க பாக்குறாங்க. ம். இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அம்மா இப்படியெல்லாம் மத்திய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிற நிலையிலும் இன்னைக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு தங்கு தடை இல்லாத எங்களால் தர முடியுதுன்னா அதுதான் எங்க அரசாங்கம்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இன்னைக்கு பாஜக நம்மளை எப்படியெல்லாம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். ம். நமக்கு நிதி தரமாட்டுறாங்க. அந்த நிதியை தரமாட்டுறாங்க. அது வந்து மக்களுக்கு தெரியணும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 68,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு ஒரு பிடிஏன்னு சொல்லுவாங்க. பூத் டிஜிட்டல் ஏஜென்ட். 68,000 நபர்களை போட்டு எங்களுடைய கழக நிர்வாகிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 45 நாள் இது தொடர்ந்து நடக்க போகுது. நீங்க 45 நாள் முடிவுல பாப்பீங்க. எத்தனை கோடி மக்கள் எங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து பிஜேபிக்கு எதிராகவும் இன்னைக்கு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய தளபதியாருக்கு பின்னால் எவ்வளவு பேர் அணிவகுக்கிறார்கள் என்பதை 45 நாள் முடிவுல நான் உங்ககிட்ட சொல்றேன்.